இப்போ இந்த படத்தோட கதையில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கும்போது ஒரு பானை செய்கிற வீட்டுக்கு போவாங்க. அந்த பானை செய்கிற வீட்டுல அவருக்கு தான் கடைசி தலைமுறை. இப்போ எப்படி மாயாண்டி ஐயா இருக்காரு, விவசாயத்தோட கடைசி தலைமுறையாக அவர் இருக்காரு. அதே மாதிரி பானை செய்கிறவர் அவர் தான் கடைசியாக இருப்பார். இங்கே நம்ம இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு 3 குடிகள் வராங்க. பானை செஞ்சுட்டு ஒருத்தவங்க வராங்க, விவசாயம் பண்ணுறவங்க, பறையடிக்கிற குடின்னு ஒரு 3 பேர். ஸோ விவசாயம் பண்ணுறதுல பார்த்தோம்னா வயசான ஒருவர் வந்து விவசாயம் பண்ணுறாரு, மாயாண்டி அவர். பானை செய்கிறவரோட வீட்டுக்கு போனோம்னா வயதான ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பானை செஞ்சு கொடுப்பாரு. அதே இது பறையடிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்க போகும்போது அந்த பறையடிக்கிற சமூகத்தில் பார்த்தா வயசானவங்க இருக்க மாட்டாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க. இப்போ விவசாயி அப்படின்னு வரும்போது வயசானவர் தான் கடைசியாக இருக்காரு விவசாயம் பண்ணுறதுக்கு, அடுத்த தலைமுறை வரலை. அதே மாதிரி பானை செய்கிறவங்க வீட்டுக்கு போனால் வயசானவர்த்தவர் தான் பானை செய்கிறவருக்கு இருக்காரு, அடுத்த தலைமுறை வரலை. ஆனால் பறையடிக்கிறதுக்குன்னு போனால் மட்டும் அடுத்த தலைமுறை வந்து நிற்கிறாங்க, வயசான யாரும் வந்து பறையடிக்க வரலை. இது ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது எனக்கு.